பார்த்தீங்கன்னா இந்த 4-வே ஜங்ஷன் நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காலேஜஸ் இருக்குது. அதுபோக வந்து மெயின் ட்ராக், அதாவது பாலக்காடு, ஆந்திரா, கேரளா போகிற மெயின் ஹைவே இருக்குது. இந்த 4 ஹைவே சந்திக்கிற இடம் தான் இந்த ஜங்ஷன். இந்த 2 வீலரில் வர்றவங்க 4 வீலர் யாருக்குமே ஒரு பொதுவான ஜென்ரல் அவேர்னஸ் வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே இந்த பீக் ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்லேயே தான் இருக்கிறாங்க. அதனால தான் அடிக்கடி விபத்து ஏற்படுது. இந்த ரோடு வந்து ஹைவே ரோடு வந்து 6-வேவாக கன்வெர்ட் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக வந்து மக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அது இப்போ அடுத்த வர ஆண்டில் வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா ஸ்பீடாக ஓட்டுறது தான் பார்க்குறாங்க ஒழிய சேஃப்டியாக ஓட்டுற மைண்ட் செட்டப்பில் இல்லை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஹைவே ரோடு வந்து பார்த்திங்கன்னா மதுக்கரையிலேருந்து நீலாம்பூர் வரைக்கும் 22 கிலோமீட்டரில் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 6 ஆக்சிடென்ட் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எப்படி பார்த்தா ஒரு 5-6 பேருக்கு அடிபடும். இன்றைக்கி மார்னிங்கோட பார்த்திங்கன்னா செட்டிபாளையம் மேம்பாலம் பக்கத்தில் ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. இப்போ வந்து புதுசாக கட்டிக்கிற ஐடி கம்பெனி பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அவங்க 2 பேர்த்துக்குமே கால் ஃப்ராக்சரு, கை ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஒருத்தருக்கு வந்து ஃபேஷியல் இன்ஜுரி ஆகிருக்குது, ஹெட் இன்ஜுரி ஆகிருக்குது. இப்போ டோல்கேட் எல்லாமே ஓப்பன் இருக்கிறதுனால வண்டி எதுவுமே ஸ்டாப் ஆகாமல் ஃபுல் மூவ்மெண்ட்டில் வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து இந்த காருக்காரங்க யாருமே லாரி ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு சிக்னலில் நின்று வர்றதுக்கோ ஸ்லோவாகும் போது ஸ்லோ பண்ணுறதுக்கோ யாருக்குமே ஒரு பொறுமை இல்லை. எல்லாமே ஸ்பீடாக வர்றதுனால பேலன்ஸ் இல்லாமல் வந்து ஓவர்டேக் எடுக்கிற ஒரு 2 வீலரில் அடிச்சிடுறாங்க. இல்லைன்னா காருக்காரே வந்து அவங்களே வந்து இது பண்ணிடுறாங்க, அடித்தது கிடையாது. அதாவது வந்து ஸ்லோ மூவ்மெண்ட் இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக வர்றதுனால தான் அதிகமான விபத்துகள் நடக்குது. ரோடு சீக்கிரமாக விரிவடையணும். விரிவடையாமல் இது ஒன்றும் பண்ண முடியாது. மார்னிங் டைமு ஈவினிங் டைம் 2 டைமே இந்த காலேஜ் இருக்கிறதுனால ரொம்ப ரேஸ் டிரைவிங் பசங்க நிறையா போகிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து பொறுமைங்கிறதே கிடையாது. எல்லா ஆஃபீஸ் டைமு பீக் ஹவுஸுக்கு முன்னாடி யாருமே சிக்னலையும் மதிக்கிறது கிடையாது. அவங்களே எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. காவல்துறை மைக்கெல்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் யாருமே அது சரியாக கவனிக்கிறது இல்லை. ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ்ஸு வந்து ப்ரைவேட் பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோட்லேயே நிறுத்திடுறாங்க. அதுவும் வந்து டிராஃபிக் ஆகிறதுனால நடு ரோட்டில் வந்து டிராஃபிக் ஆகிடுது. 4 ரோட்டில் ரொம்பவுமே ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. 4 நாள் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுது, கம்மியாகிற மாதிரி தெரியல. ஒரு நாளைக்கு குறைஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 5 ஒரு நாளைக்கு சும்மா வந்து உரசிக்குவாங்க, 2 சண்டை போட்டுருப்பாங்க. அதை விட இந்த பஸ்ஸில் வர வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோட்டில் நிறுத்தோன்னா நிறுத்துறதே இல்லை. இப்போ ஹைவே ரோட்டில் தான் நிறுத்துகிறாங்க. அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டும் கிடையாது, இங்கே 2 சைடு பஸ் ஸ்டாண்டும் கிடையாது. அவங்கவுங்க சௌரியத்துக்கு நிற்கிறாங்க, அவங்க நிறுத்தி ஏற்றுறதா பஸ் ஸ்டாண்டு, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது சொன்னாங்கன்னா எதுவும் கேட்குறதில்ல. 4 ரோட்டில் இருக்கிறங்காட்டி இப்போ பார்த்தீங்கன்னா 120 செகண்ட் ஓடுது. இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டிராஃபிக் ஆகிடுது. அப்புறம் ஓப்பன் பண்ணுறது 30 செகண்ட் இந்த மாதிரி தான் விடுறாங்க. அதனாலே ஃபுல்லாக ரஷ் ஆயிடுது. அப்புறம் இங்கே பைக்கு எல்லாம் பார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்க்கிங் வந்து இங்கே சரியாக இல்லை மேடம். அங்கேயும் இருக்கிறனால எல்லாம் 4 பக்கம் வரங்காட்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி ஆகுது. அப்புறம் போலீஸே அவ்வளோ இது பண்ணுறாங்க. ஈவினிங் டயத்தில் வந்து அவங்களும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இருந்தும் எல்லாம் மீறி நடக்குது. காலேஜில் பசங்க பார்த்திங்கன்னா ஸ்பீடு அதிகமாக போகிறனால அதிகமாக இதாகுது, சிக்னலை மதிக்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு இங்கே செகண்ட் கம்மியாக இருக்கிறங்காட்டி சீக்கிரம் போகணுங்கிறங்காட்டி ஸ்பீடாக போகிறாங்க. இந்த சைடு ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு சல்லுன்னு வந்துடுறாங்க. அதனால் அதிகமாக ஆகுது. அவங்க யாருக்கு பொறுமையே இல்லை. அவங்க பார்த்திங்கன்னா சல்லுன்னு போகிறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஓப்பனாக சிக்னல் ஓப்பனாக இந்த சைடு 5 வண்டி வரதெல்லாம் பார்க்குறது இல்லை. அதுக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிற இதில் போகிறப்ப தான் அதிகமாக ஆகுது உங்களுக்கு. கல்லணை பைபாஸில் டெய்லி ரெகுலராக நிறைய ஆக்சிடென்ட் நடந்துகிட்ருக்கு. பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சரியான பஸ் ஸ்டாப் எதுவுமே இல்லைங்க. ரோட்டில் மெயின் ரோட்டில் நின்று இப்போ எல்லாம் பஸ்ஸில் ஏறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பஸ்ஸு வந்து சர்வீஸ் ரோட்டில் வந்து நிறுத்துறதுனால பேசஞ்சர் வந்து அங்கேயும் இங்கேயும் மாற்றி எங்கே நிற்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. டிராஃபிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார் போலீஸ்கார் ஒருத்தர் மட்டும் இங்கே இருக்காருங்க. அவர் ஒரு ஆள்னால அதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆளுகளை போட்டு சீக்கிரமாக பாலம் கட்டினாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஆக்சிடென்ட்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாங்க. இப்போ லாஸ்ட் வீக்காக 6 ஆக்சிடென்ட் இந்த இடத்துல ஆகிருக்குங்க. 3 பேர் இறந்துருக்காங்க இந்த இடத்துல. சீக்கிரமாக ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க. பாலம் கட்டணும் மெயினாக.